எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கிறிஸ்தவ வட்டாரங்களில் கேட்கப்படுகிற முக்கியமான ஒரு கேள்வி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமா, நம்ம ஜனங்கள் துக்கமா இருந்தாலும் வேற வழி இல்லை, அந்த நேரத்துல கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லிதான் ஆகலாம், வேற வழியே இல்லை. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, நீங்க துக்கமா இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா துக்கம் வந்து இடையில வந்தது, சந்தோஷம் வந்து ஆதி காலமாய் நம்மோடு கூட இருப்பது. அதனால துக்கத்தை சந்தோஷம் விரட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. துக்கத்தை சந்தோஷம் என்ன பண்ணணும்? விரட்டணும். சந்தோஷத்தை வந்து துக்கம் விரட்டிடக்கூடாது. அதுதான் பிரச்சனைங்க. நமக்கு நிறைய நேரத்துல நமக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுது எல்லாமே. சொல்லுங்க, சந்தோஷத்தை நன்மையை தீமையினால என்ன பண்ணணும்? அப்படியா? எப்படி பாருங்க வசனத்தை, எப்படி அழகா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தீமைய நன்மையால என்ன பண்ணணும்? ஆமா, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுறது. நன்மைய தீமை என்ன பண்ற கூடாது? வென்ற கூடாது, ஜெயிச்சிட கூடாது. ஆமா, தீமையதான் நன்மை ஜெயிக்கணும். அப்ப துக்கமா இருந்தீங்கன்னா அந்த துக்கத்தை வந்து சந்தோஷம் முழுங்கணும். ஆமென் சொல்லுங்க. முழுங்கிடணும். ஆமா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன். ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகத்தினுடைய பாவத்தையும் அந்த பரிசுத்தம் முழுங்கிருச்சு. ஆமென் சொல்லுங்க. முழுங்கி ஜீரணிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அங்க ஒண்ணுமே இல்லை, பாவம்னு சொல்லப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தைரியமா நின்னாரு சிலுவையில. இன்னைக்கு நம்ம வந்து உங்களுடைய பலவீனங்கள், உங்க குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மூழ்கடிச்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆவி என்ன பண்ணிடக்கூடாதுங்க? உலகத்திலிருந்து வரக்கூடிய சோர்வுகளும் பிரச்சனைகளும் நம்முடைய ஆவி என்ன பண்ணிடக்கூடாது? கலங்கடிச்சிடக்கூடாது. நம்ம ஆவிக்குரியவர். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். நம்ம நிதானித்து அறியணும். ஒரு விஷயம் நம்முடைய ஆவியை கலங்க பண்ணுது, நம்ம சரீரத்துக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பலவீனம் வருதுன்னா கவனமா இருக்கணும். இப்ப பேசிட்டு இருக்கும்போது தூக்கம் வருதுன்னா கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பக்கத்துல ஒரு வேளை யாராவது தூங்குற மாதிரி இருந்தாங்கன்னா தட்டி எழுப்புங்க. உங்க மூலமாவது ஒரு எழுப்புதல் வரட்டும். அல்லே, தூக்கத்துல இருந்தாவது ஒரு எழுப்புதல் வந்துட்டோங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு எழுப்புதலுக்குரிய ஒரு ஆளா நான் இன்னைக்கு மாறிடணும். எந்த எழுப்புதலுக்குரியவன் பார்க்கலாம். நீங்க எத்தனை பேரு உண்மையாவே இன்னைக்கு எழுப்புதலுக்குரிய ஒரு நபரா இருக்கிறீங்கன்னு நான் பார்க்க போறேன். ஆமா, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நம்ம ஸ்டான்லி அவர் தான் சொன்னாரு, யாராவது பக்கத்துல தூங்குனாங்கன்னா பக்கத்துல தூங்கும்போது காதல் போயிட்டு ஹalleluya அப்படி பாருங்க சொல்லிட்டு ஒரு இடம் திரும்பி வராங்க. ஹalleluya. அவர் பிரசங்கத்துல சொன்னது, அவர் சொன்னார், நான் விசுவாசியா இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிறாங்க என்ன பண்ண மாட்டேன், தூங்க விட மாட்டேன். பிரசங்கியாளர் ஆகினதுக்கு அப்புறம் நான் தூங்க விடுவானா அப்படின்னாரு. சரீரம் பலவீனம் உள்ளதுதான் அப்படிங்கிற ஒரு வசனம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? சரீரம் பலவீனம் உள்ளதுதான் அப்படின்றோம். சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகமானது. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல நீங்க இரவெல்லாம் தூங்காம இருந்திருப்பீங்க, அதனால கூட சில நேரத்துல பலவீனம் வரும். சில நேரத்துல வயது முதிர்ச்சினால சரியான தூக்கம் இல்லாம இருக்கும். எல்லாமே இருக்குதுதான். ஆனாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இன்றைக்கு நாம என்ன நோக்கத்தோட வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அல்லேலூயா. அதனால விழிப்போட இருங்க. நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். நிர்மூலமாக்க வேண்டிய அறங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். ஒரு 20 நிமிஷங்கள், 10, 20, 25 நிமிஷம் தெளிவா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். நாம் நிர்மூலமாக்க வேண்டிய அறங்கள். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, யாருக்காவது கேட்ட போகுது. அவங்க கேட்டு கேட்டு ஏதாவது இந்த வசனம் காதல போய் ரசிக்கப்பட்டு ஆங்கில பலம் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? பெரிய தப்பா போயிருமே.
சொல்லுங்க, நாம் நிர்மூலமாக்க வேண்டிய அரண்கள். அரண்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரண் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏற்கனவே இந்த அரண்களை பத்தி மட்டும் தனியா ஒரு பிரசங்கம் எடுத்துருக்கேன். அரண் சுற்றுச்சுவர், ஓகே, காம்பவுண்ட், மதில். இப்பதான் ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில மதில்கள் நம்மை முன்னேறி செல்ல விடாமல் தடை செய்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில மதில், சில அரண்கள், சில கோட்டை சுவர், சில காரியங்கள் நம்மை முன்னேற விடாமல் என்ன பண்ணுதுங்க? தடை செய்கிறது. முன்னேறி ஓட விடாமல், கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாம, செபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, ஒருமனப்பட முடியாம, சமரசப்படுத்தப்பட முடியாம, சமாதானமா இருக்க முடியாம, சில காரியங்கள், சில அரண்கள் நமக்கு என்ன பண்ண, நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஓட்டத்தையும் உங்க ஜெயத்தையும் உங்க முன்னேற்றத்தையும் தடுக்கிற அந்த அரண் இன்னைக்கு உடைக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது நிர்மூலமாக வேண்டும், அது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஆமென். சத்தம் அவர் ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை கேட்க முடியாம, ஜெபத்தை கேட்க முடியாம, அல்லது வார்த்தையை கேட்க முடியாம ஏதாவது ஒரு தடை வருதுன்னா நம்ம சிந்தனையில கொண்டு வர வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தடை நிக்குது, அந்த தடையை நான் உடைக்கணும். அந்த தடையை என்ன பண்ணணும்? உடைக்கணும். அது உடைஞ்சாதான் சில நேரத்துல சில காரியங்களை உடையணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்துல கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சில உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அனுமதிப்பார். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கை, சூப்பரா தானே போயிட்டு இருந்துச்சு, சமாதானமா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு ஒரு விரிசல் வருது? ஏன் காரணமே இல்லாத ஒரு காயம், காரணமே இல்லாத ஒரு பிரச்சனை, காரணமே இல்லாத ஒரு ஆழ்ந்த மனதுல ஒரு விதமான நெருடலை ஏன் உண்டாகிறது அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல சில தடைகளை உடைப்பதற்காக தேவன் சில காரியங்களை என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். என்ன பண்றாரு? கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில உடைய வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. சொல்லுங்க, உடைய வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது, அல்லது உடைக்க வேண்டிய ஒரு சில பகுதிகள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாம உங்களை தடுத்து கொண்டிருக்கிற சில அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? சில நேரத்துல நம்ம நல்லா போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை தேவையில்லாத சில உறவுகளினால பாதியில நின்று போய்விடும். தேவையில்லாத சில உறவுகள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த உறவு உடையணும். ஆமென் சொல்லுங்க. என்ன உடையணும்? அந்த உறவு. என்னங்க, சர்ச்சுக்கு வந்தா உறவு ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்க, ஆனா இங்க வந்தா உறவு என்ன பண்ணணுங்கிறீங்க? உடையணுங்கிறீங்களே அப்படின்னு கூட சில நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்படுகிற உறவு வேற, ஏவாளுக்கும் பாம்புக்கும் ஏற்படுகிற உறவு வேற. நான் சொல்றது புரியுதா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கிற உறவு கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு, தேவனை இணைத்த ஒரு உறவு, தேவனை ஏற்படுத்தின ஒரு உறவு. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு ஏற்படுகிறது என்றால் அந்த உறவு நம்மை தேவன் பக்கம் கொண்டு போகிறதா அல்லது தேவனை விட்டு பிரிக்கிறதா என்பதிலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தைய கேட்பதற்கு ஏதுவாக உங்க சரீரம் தேவனோடு உங்களை இணைக்கிறதா அல்லது இந்த சரீரம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறதா, வார்த்தையை கேட்க விடாமல் தடுக்கிறதா என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்க வேண்டும். உங்க ஆவியும் உங்க சரீரமும் வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுல மும்பரமா இருக்கும். அப்படின்னா இப்ப தேவன் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உங்க பக்கத்துல இருந்து உங்களை தொட்டு பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாத்துலயும் கவனமா ஞானமா நீங்க போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா இப்ப உங்க முதுகுக்கு பின்னாடி கர்த்தர் தட்டி கொடுத்துட்டு இருக்கிறார்.
கேளு, தூங்காதீங்க, கேளுங்க கேளுங்க, வசனத்தை கேளுங்க. நீ சோர்வா தான் இருக்கிற, உண்மைதான் எனக்கு தெரியுது. ஆனா இந்த வார்த்தை இன்னைக்கு உனக்கான வார்த்தை அப்படின்னு கர்த்தர் பொதுவா தட்டி கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த அந்த தட்டி கொடுக்கிறது உங்களை தூங்க வைக்காது, உங்களை விழிப்பார்க்க வைக்கும். ஆனா இன்னொரு ஒரு சத்தம் உங்க பக்கத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கும். உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, உங்க சரீரம் ரொம்ப டயர்டா இருக்குதுல்ல, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே, பாரு கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, நேத்தெல்லாம் வேலைக்கு போன, இன்னைக்கு ஒரு நாள் தானே ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்காது. உங்களை அப்படியே மெதுவா தடவி கொடுக்க பாருங்க. சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்குதா? நீங்க போறது சொர்க்கம் அல்ல, நீங்க தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். வார்த்தை தான் உங்களை சொர்க்கத்துக்கு நேராக கொண்டு போகுமே தவிர தூக்கம் உங்களை சொர்க்கத்துக்கு நேராக கொண்டு போகாது. ஒரு அம்மையை சொல்லுவீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க. பேதுரு மறுதலித்தார். ஆமாவா? மறுதலித்தாரா இல்லையா? அவர் மறுதலிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பயம். வேற அதையே என்கிட்ட கேக்குறீங்க, நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கிறீங்களா? பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? தூக்கம். எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நீ என்ன பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் நிறைந்திருந்தார்களாம். ஒருவேளை அந்த நேரத்துல அவர் ஜெபம் பண்ணியிருந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அவர் மறுதலிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்க. சில தடைகள் நமக்கு முன்பதாக நிற்கிறது, அந்த அரண்கள் நிர்மூலமாக்க வேண்டும். நான் நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எந்த காரியமும் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர போகுதுன்னு அர்த்தம். அதுல கவனமா இருங்க, அதுல ஞானமா இருங்க. உங்களை ஜெபிக்க விடாம நிறைய அரண் வந்து முன்னாடி நின்றுகிட்டே இருக்குதுன்னா எதற்காக அந்த அரண் வருது தெரியுமா? அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது, அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, அந்த ஜெபத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதனாலதான் பிசாசானவன் உங்களை ஜெபிக்க விடாம, வசனத்தை கேட்க விடாம, ஆலய ஆராதனையை சரியா அனுசரிக்க விடாம அந்த இடத்துல ஒரு தடையை வைக்கிறான். நீங்க சொல்லணும், அந்த தடை இன்னைக்கு நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அரண் உடையணும். அந்த அரண் இன்னைக்கு உடைஞ்சாதான் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? யாருக்கு தெரியும், இந்த நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கலாம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கலாம். அதற்கு முன்னாடி உடைய வேண்டியது உடைஞ்சுதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உடைய வேண்டிய, நிர்மூலமாக வேண்டிய சில அறங்கள் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். Thank you Jesus. நல்ல கவனிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், 4வது வசனத்தை வாசிங்களா, அதுக்கு மேல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அரண்கள் நிர்மூலமாக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய பலம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமாவா இல்லையா? மாம்சத்துல அரண்களை நிர்மூலமாக்க முடியாது. இந்த செவுத்தை உடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜேசிபி இருந்தா போதும், உடைச்சிடலாம். இந்த இடத்துல குழி தோண்டணும் அப்படின்னா ஒரு ஜேசிபி இருந்தா போதும், 4 ஆள் இருந்தா போதும், உடைச்சிடலாம். ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது இது மாம்சத்துக்குரிய அரண் அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு அரண். என்ன அரண்? ஆவிக்குரிய அரண். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தடைகளை உடைக்கிறதற்கு நமக்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை.
ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம சில நேரத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கொட்டாயி வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அன்பின் பரவாத பிதாவே போகும். என்ன பிதாவே? அன்பின் பர இடையில ஒரு கொட்டாய் வந்துடும். ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். அப்போ இப்போ பிசாசானவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு அரணை கொண்டு வந்து வைக்கிறான் அந்த இடத்துல. இப்ப நம்மளா ஒரு விஷயத்தை நினைச்சுக்குவோம், அப்போ உடம்பு அவ்வளவுதான், தூக்கம் வந்துச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இடம் கொடுத்துறோம். ஆனா ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்படின்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை வைத்து செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் தடைபடாது. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில அரண்கள் உடைக்கப்பட வேண்டும். என்ன அரண்? அடுத்த 5வது வசனத்தை வாசிங்க. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்மூலமாக்க வேண்டிய அரண்களில் முதன்மையான ஒன்று என்ன தெரியுமா? முதல் காரியம் தர்க்கங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தர்க்கம், வாக்குவாதம், இதுதான் முதல் அரண். இந்த அரண் முதல்ல உடையணும். அது என்ன? வாக்குவாதம். சண்டை போடுறத நிறுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போர் நிக்கணும். என்ன நிக்கணும்? குடும்பத்துல நடக்கிற போர் நின்னுச்சுன்னா ஏசப்பா உங்களை விட்டு விடுதலை ஆயிடுவாரு. இன்னைக்கு பிரச்சனை நம்ம ஏசப்பாவை நம்ம சிறை போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அவர் பக்கத்துல சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பான்னு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பா, போராடிட்டு இருக்கிறார். ஏசப்பா நமக்குள்ள வந்ததுனால நம்ம போய் மத்தவங்கிட்ட சண்டை போடாதீங்கன்னு சொல்ற காலம் போய் இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்டே சொல்ற காலம் வந்துருச்சு. எப்ப கொஞ்சம் சண்டை போடாம இருங்க, கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாம இருங்க, புருஷனை போட்டு அடிக்காதீங்க. அல்லேலூயா. என்னது? இப்ப எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே வீட்டுக்கார போட்டு சாத்தாதீங்க, சாத்தாதீங்க, பாவம் அவரு. இன்னைக்கு வீட்டுக்காரம்மா கோச்சிக்கிட்டு போற காலம் போய் வீட்டுக்காரர் கோச்சிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா அப்படியே தான் இருக்குது. ஏங்க நான் வீட்டு வீட்டுல போக முடியாது, நீ வேணா உங்க வீட்டுக்கு போயிரு, இது என் புருஷன் வீட்டு வீடு. ஏமா நான் தான் உன் புருஷன், நீ என்னதான் வீட்டு கொண்டு துரத்துற. அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உடைய வேண்டிய முதல் அரண் தெரியுமா? தர்க்கம் பண்றது, வாக்குவாதம் பண்றது. நீ பெருசா நான் பெருசா, நீ பேசுறது சரியா நான் பேசுறது சரியா. பிள்ளைங்க தாய் தகப்பன்ட்ட போய் தர்க்கம் பண்றது. உன் வேலையை பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாத, நீ முதல்ல அமைதியா இரு. தர்க்கம் பண்றது. குடும்பத்துல இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனை. நம்ம குடும்பத்துல தான் சண்டை நிறைய. பக்கத்து வீட்டுக்காரர் காதை கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு சண்டை நடக்குது வீட்டுல. இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பைபிள் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா, நீங்க சண்டை போட்டீங்கன்னா கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? அவர் கிளம்பிடுவார். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன் மெதுவா அப்படின்னு அவர் போயிடுவார். அவர் அங்க போய் சொல்லுவார், என்னமா இன்னமும் முடியலையாமா, இன்னமும் முடியாம இருக்கிற. இயேசுக்கு இருக்கும் போது இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. அவரை பிடிக்க வந்தாங்க, திடீர்னு காதை வெட்டிட்டு அவன் ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா நீ உனக்கு என்ன ஆவி இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியுதா? நீ என்ன ஆவி உடையவன்னு தெரியுதா? முதல்ல நான் இப்ப வேண்டிக்கிட்டேன்னா லேகியோன் கணக்கா பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் மொத்த பேரை என்ன பண்ணிடுவான்,
கொன்றுவான். நான் இப்ப தர்க்கம் பண்றதுக்காக வரல, அன்புன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படிங்க. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நிர்மூலமாக வேண்டிய முதல் அரண் வாக்குவாதம் பண்ணுவது. தெளிவா சொல்லவா? பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறது, குடும்பத்துல சண்டை போடுறது, தாய் தகப்பட்ட சண்டை போடுறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுறது, பொறுமை இல்லாத ஒரு தன்மை, எரிச்சல் படுவது, வேகப்படுவது, உடனே பேசுறது, கொஞ்சம் பொறுமை இல்லை இன்னைக்கு குடும்பத்துல. கணவன் மனைவிக்குள்ள பொறுமை கிடையாது. அவர் 5 பேசுறாரு, 15 பேசுறது. இந்த அம்மா 4 பேசுறதுன்னா இந்த அம்மா 1000 பேசுறது. அவரு இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருக்கிற முதல் பிரச்சனை இதுதான். வசனம் சொல்லுகிறது, விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? அதை நிறுத்தி போடணும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்குதான். மதகு திறந்து பார்த்திருக்கீங்களா? ஆமா, மதகு திறந்து பார்த்திருக்கீங்களாமா? இந்த போர் போட்டிருக்காங்க, ரொம்ப தூரம் போவானா, மதகுன்னு வேண்டாம். இந்த பைப் இருக்குல்ல, பைப்பை திறந்து பார்த்திருக்கீங்களா? அணையில தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா, அந்த டேங்க்ல தண்ணி நிறைய இருந்தா அந்த டேப்பை திறந்து என்ன ஆகுது? ஃபோர்ஸ் அடிக்குது. ஏன்னா அவ்வளவு அழுத்தம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு அழுத்தத்துல இருந்தாலும் உன் சண்டையை நீ என்ன பண்ணணும்? வெளியில காட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எங்களுடைய குடும்பத்துல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா உலகம் தாங்காது. அடிதடி தான், சண்டை தான், குண்டா கட்டியெல்லாம் பறக்கும் பாட்டு. நாங்க 4 பேர் எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா குடிகாரனா இருக்கிற வரைக்கும் அவரோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா அனுதினமும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா நான் எப்பெல்லாம் கண்ணை முடிச்சு பாக்குறோம் அப்பெல்லாம் எங்க அம்மா முழங்கால் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட தாயை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. எங்க அப்பா குடிக்கும் பொழுதுலாம், குடிகாரா இருக்கும் போதெல்லாம் அவர் காலடியில உட்கார்ந்து அழுது அழுது ஆண்டவரை இவர் ரட்சிங்க 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 ரட்சிங்க, இவர் விடுதலையாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனா வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை எங்க வாழ்க்கையில செஞ்சார். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை நடக்கும். ஆனா எங்க யாருக்குமே தெரியாது அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு அப்படிங்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடியும் சண்டை போட்டு கிடந்தேன், என் சத்தம் வீதியில கேட்குது, கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டது அப்புறமும் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னத்துக்கு நான் வந்து ஆவிக்குரிய ஒரு மனுஷன் சொல்லணும்? வாக்குவாதம் வருதா? குடும்பத்துல சண்டை வருதா? நீடிய பொறுமை, நீடிய பொறுமை ராஜாவையும் இணங்க பண்ணுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல வந்து பார்த்து சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. அந்த ஆரன் உடையணும், அந்த ஆரன் உடையணும். நான் பேசுறது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்காது, ஆனா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். உங்க வாழ்க்கை மாறணும், நீங்களும் நானும் மாறணும். என்னோட சேர்த்தான் சொல்றேன், நான் என் சத்தம் வீதியில கேட்கக்கூடாது. நான் ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வார்த்தை ரொம்ப சுருக்கமா இருக்கணும். நம்மோட கூட என்னோட கூட இணைந்து இருக்கிற நீங்க உங்க வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். நெருப்பள்ளி கொட்டின மாதிரி உள்ள இருந்து எரிச்சல் வரும். வருமா சண்டை போடும்போது? ஆமாங்க ஆமாங்கங்கிறீங்களா? நேத்து கூட வந்துச்சுங்கிறீங்களா? ஏங்க வரும்போது கூட வந்துச்சுங்கிறீங்களா? எப்படியோ வந்துட்டு போகுது. இனி வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இதை ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கிறிஸ்தவ குடும்பம் அப்படிங்கிறது கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கு தெரிய வேண்டும். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை நீங்க மழுங்கி போயிட்டீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இருக்கீங்களா? என்னமா என்னதான் சொன்னாலும் நீ மழுங்கி போயிட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எவ்வளவு பேசினாலும் நீங்க அமைதியா இருங்க, உங்க ஆவியை நீங்க காத்துக்கொள்ளலாம். அதுதான் உண்மை. மனுஷன் தானே உங்களை மழுங்கி போயிட்டு சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம். அதனால இப்ப என்ன சொரணம் இல்லையான்னு சொல்லிட்டு போட்டோம்.
கிறிஸ்தவங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பக்கத்துல கையை பிடிச்சிட்டு சூடு சொரணை வெக்கம் மானம் இது எல்லாம் இருக்கக்கூடாது. இல்லை, இது இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க இயேசுவை பத்தி போய் சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கலாம். இயேசுவை பத்தி சொல்ல போகும்போது உங்களை யாராவது திட்டினாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? திடீர்னு எதிர்த்து திட்டிட்டு வந்துடுவீங்களா? என்னதான் செஞ்சு ஆகணும்? சொரணை இல்லாத மாதிரி தான் திரும்பி வந்தாகணும். ஐயா நிறைய இடத்துல பட்டிருக்கிறாரு, வேற வழி இல்ல, அது செஞ்சுதான் ஆகணும். இப்ப ரெண்டாவது ஒரு காரியம் வர்ற, உலகத்துல போய் சுவிசேஷம் சொன்னா நீங்க அப்படி வந்துடுறீங்கல்ல, குடும்பத்துல மட்டும் ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? ஏன்னா அங்க பிரச்சனை வருவது என்னுடைய கணவர், இவர் என்னுடைய மனைவி. ஒன்று சொல்லவா, அவங்க உங்களுடைய கணவரா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவங்க தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நிலைக்கு நீங்க வரணும். அவர் என்னதான் எனக்கு கணவனா இருந்தாலும் அவர் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்ப நான் அவருக்கு கீழ்படியணும், நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஆமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? இப்ப முதல் காரியம், வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. உங்களை எரிச்சல் மூட்டுவதற்காக பிசாசு 1000 வழிகளை கொண்டு வருவான். ஏன்னா அது ஒரு அரண், அது ஒரு தடை. நீங்க முன்னேறுவதற்கு தடையாய் நிற்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? வாக்குவாதம் பண்றது. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அம்மா எழுப்புதல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 26 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 26:18 நல்ல கவனிங்க. தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூத்து போடப்பட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். இங்க 3 விதமான துறவுகளை ஈசாக்கு வெட்டுறாரு. முதல்ல போய் ஒரு துறவை வெட்டுறாரு. துறவை வெட்டின உடனே என்ன நடந்துச்சுங்க? இது எங்களுடைய துறவுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடத்துக்கு ஒருத்தன் வந்தானா இல்லையா? என்ன கவனிங்க, வந்தானா இல்லையா? இவர் வாக்குவாதம் பண்ணாரா? என்ன பண்ணாருங்க? கேராரூர் மேய்ப்பது இந்த தண்ணீர் வந்து தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று என்ன பண்ணாராம்? பேரிட்டார். வாக்குவாதம் பண்ணினவன் போய் திரும்பி வாக்குவாதம் பண்ணல. எனக்கு தேவன் ஒரு காரியத்தை கொடுப்பாரானால் அந்த காரியம் வாக்குவாதமாக இருக்காது, அது சமாதானமாக இருக்கும் என்று ஈசாக்குக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த தண்ணீர் எனக்கு சமாதானத்தின் துறவு அல்ல. சில நேரத்துல உங்களோட கூட வாக்குவாதம் பண்ண வர்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களோட கூட போராடி அந்த துறவை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களோட கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா அந்த வாக்குவாதத்தோடு கூட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? நீங்க போராடக்கூடாது. ஏன்னா நீங்க வாக்குவாதம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல வாக்குவாதம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும், சமாதானம் இருக்காது. சமாதானம் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதனாலதான் ஈசாக்குக்கு தெரியும் இந்த துறவு தேவன் எனக்கு வைத்த துறவு அல்ல. ஏன்னா இது வாக்குவாதத்தின் துறவு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தினாய் என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல ஒரு துறவு வாக்குவாதம் பண்ணாங்க. வாக்குவாதம் பண்ணி போராடி என்ன பண்ணல? அந்த துறவை தன்னுடையது என்று போராடல. இரண்டாவது வாக்குவாதம் பண்ணாங்க. மறுபடியும் அந்த துறவுக்காக என்ன பண்ணல? போராடி தன்னுடையது சொல்லல.
மூன்றாவது ஒரு துறவை அவன் வெட்டினான். அந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டார். வாக்குவாதம் வருகிற எந்த காரியமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அல்ல. ஒரு காரியம் சொல்லவா, வசனம் சொல்லுகிறது, அவன் தூர்த்து போட்டு அது தூர்வாரின எல்லா துறவும் யாருடையது? தன் தகப்பனுடையது. நல்லா கவனிங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அந்த துறவெல்லாம் யாருடையது? 18 சொல்லுது, தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினது. அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய தகப்பனுடையதுதான், தனக்கு உரிமை இருக்குது அந்த துறவுல அப்படின்னு சொல்லி அவன் போய் உரிமை கொண்டாடல. வாக்குவாதம் எனக்கு வேண்டான்னு வந்துட்டான். அந்த வாக்குவாதம் தான், இந்த வாக்குவாதத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டான். சண்டை, இந்த சண்டையை நீயே வச்சுக்கோ. எனக்கு கர்த்தர் ஒண்ணு கொடுத்தாருன்னா அங்க சண்டை வராது, அங்க வாக்குவாதம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல கர்த்தர் சில காரியங்களுக்காக உங்களை கர்த்தர் காத்திருக்க சொல்லுவாரானால் அந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கணும். காத்திருந்து தான் ஆகணும். உங்க எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க காத்திருங்க. உங்க திருமணத்துக்காக நீங்க காத்திருங்க. நீங்களா ஒரு காரியத்தை போராடி வாக்குவாதம் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னா வேதத்தின்படி வேதம் சொல்லுகிறது அது உங்க வாழ்க்கை முழுவதும் வாக்குவாதமாகவே இருக்கும். கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். ஒன்னு சொல்றேன், ஈசாக்கு இடத்தை மாற்றினாரே தவிர எடுத்த முடிவை மாற்றவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரத்துல நிறைய பிரச்சனை வருதுங்கிறதுனால நீங்க எடுத்த முடிவை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. முடிவை மாத்தாதீங்க. நீங்க எடுத்த முடிவுல தைரியமா நில்லுங்க. அடுத்த துறவு வெட்டிக்கிட்டே இருங்க. வாக்குவாதம் எத்தனை முறை வந்தாலும், பிரச்சனை எத்தனை முறை வந்தாலும் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நில்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கான ரெகோபத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இடங்கள் மாறினது ஆனால் முடிவு மாறவில்லை. இடங்கள் மாறினது ஆனால் முடிவு மாறவில்லை. உங்க வாழ்க்கைக்காக எடுத்த டிசிஷனை மாத்தாதீங்க. என் எதிர்காலத்துல நான் இப்படிதான் இருக்க போறேன், இதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட், இதுதான் என்னுடைய கோல், இந்த இடத்துக்கு தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னா அந்த முடிவை ஒரு நாள் மாத்தாதீங்க. அந்த முடிவுக்கான பாதையை கர்த்தர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப நீங்க ஒரு காரியத்தை மாத்தணும், வாக்குவாதம் பண்றதை மாத்தணும். கர்த்தர் உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். லோத்து ஆபிரகாம் மந்தை மேய்ப்பவர்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. ஆபிரகாம் எடுத்த முடிவு நியாயமான ஒரு முடிவு. நம்ம எல்லாம் சகோதரர்கள்ப்பா, நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ நீ எடுத்துக்கோ, நான் என்ன முடிவு எடுக்கிறனோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். வாக்குவாதத்திற்கு அவர் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் 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 ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமா இருக்க வேண்டுமானால் முதலாவது உடைய வேண்டிய தர்க்கம், முதலாவது உடைய வேண்டிய அரண் தர்க்கம் பண்ணுவது, சண்டை போடுவது, வாக்குவாதம் பண்ணுவது. உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாக்குவாதம் பண்ணாதிருங்க, சண்டை போடாதிருங்க, குடும்பத்தில் சமாதானமா இருங்கள். மற்ற யாவரோடும் சமாதானமா இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரே வீட்டுல 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கிறீங்க, பசங்க இருக்கிறீங்கன்னா சண்டை போடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உங்களுக்குள்ள வரட்டும். ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க உங்களை விட மூத்த அண்ணனுக்கோ அக்காவுக்கோ நீங்க கீழ்படிங்க, தப்பு கிடையாது. மூத்த பிள்ளைங்க அண்ணன் அக்கா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களோட தம்பி தங்கச்சியை மதிங்க, அவங்கள நேசிங்க, தப்பு கிடையாது. நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை பரலோகத்திலிருந்து அருள் செய்வார். நீங்க எந்த காரியத்துக்காக வாக்குவாதம் பண்றீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப சமாதான கேடா இருக்கும். வாக்குவாதம் பண்ணாம அதை விட்டுட்டீங்கன்னா பின்பு அதற்கான மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கான மகிமையை உங்களுக்கு தருவார். சண்டை போடுறீங்களா குடும்பத்துல, வீட்டுல அப்பா அம்மா சொல்றது கேட்காம இருக்கிறீங்களா? நீங்க அப்படியெல்லாம் மாத்திருங்க. என்ன, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென்.
அல்லேலூயா. முதல்ல உடைய வேண்டிய காரியம் வாக்குவாதம். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவு அதற்கு தடையாய் நிற்கிற மேட்டிமை. சொல்லுங்க, தேவனை அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. முதல்ல உடைய வேண்டிய அரண் என்னமா? வாக்குவாதம், தர்க்கம். இரண்டாவது உடைய வேண்டியது என்ன தெரியுமா? மேட்டிமை. இருக்கீங்களா? மேட்டிமை என்ன? தற்பெருமை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. உங்களை சொல்லல, கைப்பிடி, உங்களை சொல்லல, பெருமையா இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பெருமையா இல்ல. ஐயோ, நீங்களாம் தங்கமாச்சே. நீங்களும் தங்கமாச்சே. தங்கம் இருந்தாலும் பெருமை தான். தங்கம்னா அழகு. அல்லேலூயா. ஆமா, தங்கம்னா அழகு, ஆபரணம். நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மனைவி எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க? நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா? இருக்கீங்களா? வசனம் சொல்லுகிறது, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே கர்த்தருடைய பார்வையில சமமானவர்களாக இருக்கிறாங்க. இங்க யாருக்கும் யாரும் பெருமை இல்லை, குறைஞ்சவங்க இல்லை, பெருசு பெரிய ஆள் கிடையாது. மேட்டிமை இருக்குதா? உள்ள தற்பெருமை இருக்குதா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான், என்னால முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, ஞானவான் ஞானத்திலே என்ன பண்ணுவானா? சொல்லுங்க, விருத்தி அடைவான். ஞானவான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவன் ஞானவான் அல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறவன் தான் ஞானவான். நிறைவுடன் ஒரு நாளும் தழும்பாது, அறைவுடன் கூத்தாடும். குறைகுடம், அதான் அறைகுடம். இருக்கீங்களா? உங்களை திட்டுற மாதிரி இருக்குதா? என்னை அப்படிதான் ஒருத்தர் திட்டி அனுப்புனார். நான் உட்காந்து ஆண்டவரோடு பேசும்போது, ஜோப் பண்ணும்போது இப்படிதான் என்கிட்ட பேசினேன். ஏன்டா உனக்கு என்னடா, நீ என்ன 4 கும்பா இருக்குது, நீ ஊழியக்காரனா, நீ உனக்கு பெருமையா இருக்கணுமா, நீ என்ன பெரியாளா அப்படின்னு என்கிட்ட பேசினார் ஆண்டவர். ஆண்டவர் இல்ல ஆண்டவரே, அப்படிலாம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. நான் இந்த 12 நாட்கள் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்த ஒரு தீர்மானம், அடுத்த வருஷத்துல நான் ஒரு லீடரா போக கூடாது, அவங்க கூட சேர்ந்து போகிற ஒரு நபரா போகணும் அப்படின்னு சொல்லி ஆபீஸ்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம்? லீடரா நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா நான் லீடரா இருக்கிறேன். இந்த வர்ற வருஷம் நான் கூட போய் நிக்கிற ஒரு ஆளா இருக்கணும், எனக்குள்ள எந்த ஒரு பெருமையுமே வந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதைத்தான் நான் எங்க லீடர்கிட்ட நான் சொல்ல போறேன். அடுத்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்ற ஒரு காரியம் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ணக்கூடாது, நான் ஒரு லீடரா இருக்கக்கூடாது, மற்றவங்க லீடரா இருந்தால் நான் அவங்க கூட என்ன பண்ணணும், போகணும், அவங்க சொல்றதை நான் கேட்கிற ஒரு நபரா இந்த வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணினேன். எதுக்குன்னு தெரியல, திடீர்னு எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு. ஒருவேளை நம்ம லீடர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் படிப்பு வந்துருச்சுன்னா நமக்குள்ள என்ன வந்துருது, பெருமை வந்துருது. கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா ஒரு பெருமை வந்துருது. திடீர்னு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருது. ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு நான் என்ன பண்றேன், எதிர்த்து நிக்கிறேன். நானே எதிர்த்து நிற்பேன் அப்படின்னா உங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியும்? கடவுளே எதிர்த்து நிற்பாங்க, யாரும் உதவி செய்ய முடியும்? அப்ப நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. நான் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது சொல்ல நீ வாய மூடு, என்ன தோணு, நீ வாய மூடு, நீ முதல்ல வாய மூடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கிற ஒரு பொறுமை கூட நம்மகிட்ட இல்லை. அந்த அளவுக்கு நமக்குள்ள பெருமை வந்துருச்சு. கொஞ்சம் அமைதியா, நீ பேசாத, நீ என்ன சொல்ல வருது, நான் என்ன கேட்க வருது. அல்லேலூயா. உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க.
வேதம் சொல்லுகிறது அவர் கடவுள். அவர் யாரு? கடவுள். அவர் தேவன். அவர் கடவுளாய் இருந்தும் தன்னை பிதாவுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னை தானே அடிமையாக்கினாராம். என்ன பண்ணாரா? தன்னை அடிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தாராம். கடவுளாக வரவில்லை, அவர் அடிமையாய் வந்தார். அவருக்குள்ள பெருமை இல்லை. அவர்கிட்ட என்ன இல்ல? பெருமை இல்லை. தன் கடவுள் என்கிற அகம்பாவம் உள்ள ஒரு கடவுள் அவர் இல்ல. அவர் பெருமை இல்லாமல் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கடவுளாய் இருந்தும் சீசருடைய கால்களை கழுவினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அவர் யாருடைய கால்களை கழுவினார்? சீசருடைய கால்களை கழுவினார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற என்ன தெரியுமா? நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். அப்படின்னா அவர் குரு. குரு சிஷியனுடைய கால் என்ன பண்றாரு? கழுவுறாரு. சிஷியன் சொல்றாரு, நீங்க போய் யார கால் கழுவுங்க. அப்படி இங்க சொன்னாரா? நீங்க சிஷியர்கள், நீங்க போய் மனுஷ கால கழுவுன்னு எங்க சொன்னாரா? விசுவாசி கால கழுவுன்னு சொன்னாரா? இல்ல. யார் கால கழுவு சொன்னாரு? சீசர்களுடைய கால்களை கழுவ சொன்னாரு. நல்லா கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் நடந்ததை பத்தி நம்ம இந்த கண்டென்ட் மட்டும் யோசிங்க. கடவுள் தன் கற்றுக் கொடுத்த பிள்ளைகளுடைய கால்களை கழுவுறாரு. ஆனா பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீங்க ஒருத்தருடைய ஒருத்தர் கால கழுவுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இதுல யாரு ரொம்ப தாழ்மையா தன்னை தாழ்த்துனது? யார் தன்னை தாழ்த்துனது? சொல்லுங்க. ஆண்டவர் தான். ஆண்டவர் பிதாவோட கால கழுவி கற்றுக் கொடுத்திருந்தார் அப்படின்னா அங்க ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவர் பிதாவோட கால கழுவல, சீசருடைய கால கழுவுனார். ஆமென் சொல்லுங்க. சீசர்கள்ட்ட நீ போய் உன் விசுவாசி கால கழுவுன்னு சொல்லியிருந்தாருன்னா இங்க ஒரு பெரிய விஷயமா ரெண்டு பேருக்கு சமமா இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, நீங்க மத்தவங்களுடைய கால கழுவுங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்ன? அவர் ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் எவ்வளவு கீழே தன்னை தாழ்த்துறாரு பாருங்க, எவ்வளவு கீழே இறங்கி வர்றாரு பாருங்க. சீசர்கள் செய்ததை விட இவர் செய்தது மேலான ஒரு காரியம். இன்னைக்கு பிரச்சனை நமக்கு என்ன தெரியுமா? நம்மளை தாழ்த்துறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குதா? அப்படின்னா புரிஞ்ச மாதிரி புரியுது, புரியாத மாதிரி. எனக்கு புரியாம பேசவே தெரியாத, நான் புரிஞ்ச மாதிரி தானே பேசுவேன். எனக்கு இந்த மறைமுகமா அந்த புரியாத மாதிரி எனக்கு பேசவே தெரியாதுமா. இப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் பேசிடுவேன். அப்ப முதல்ல உடைய வேண்டிய அரண் தர்க்கம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது அரண் தற்பெருமை இருக்கக்கூடாது. என்ன பெருமை இருக்கக்கூடாது? பெருமையை இருக்கக்கூடாது. மூணாவது காரியம், நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன், ஒரு 10 எடுத்துட்டு வந்தேன். நமக்கு இப்ப நேரம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. பகை இருக்கக்கூடாது. மூணாவது என்ன இருக்கக்கூடாது? பகை. யாரு கூடயாவது பகையோட இருக்கிறீங்கன்னா, பகை நமக்கு பிரச்சனை. பகை என்னதுங்க? நமக்கு பிரச்சனை. பகை வந்தாலே பெரிய ப்ராப்ளம் தான் நமக்கு. 3:13 வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். யார் கூடயாவது பகையா இருக்கிறீங்களா? அவங்க தானே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேங்க. நீங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கல்ல, கர்த்தருக்கு முன்னாடி நீங்க சரியா இருக்கிறீங்கல்ல, அது போதும். நீங்க போய் பேசுங்க. அவங்க பேசுறாங்கன்னா அந்த கர்த்தருக்கு அவங்களுக்கு உரியது. ஆமென் அல்லேலூயா. பகை விரோதங்களை எழுப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. பகை என்னத்தை எழுப்பும்? விரோதங்களை எழுப்பும். நாலாவது உடைய வேண்டியது என்ன தெரியுமா? மூணாவது சொன்ன பகை, நாலாவது சிந்தை. சிந்தனை என்கிற ஒரு அரண் இருக்குது. ரோமர் 6:7 சொல்கிறது, கற்பனையில பாவம், கற்பனையில சமயம் பெறுகிறான். சிந்தனையில தான் பாவம் உண்டாகுதான்.
நினைவுலதான் பாவம் உண்டாகுது. உங்கள் நினைவு எப்படி இருக்கிறது? உங்க சிந்தை எப்படி இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? சிந்தனையில உண்டாகிற ஒரு பாவம், சிந்தனை மண்டலம் எப்படி இருக்கிறது? கடவுள் பக்கம் சேர முடியாத அளவுக்கு உங்க சிந்தை பாவம் செய்கிறது என்றால் அது ஒரு அரண், அது உடையணும். சிந்தையில ஏற்படுகிற பாவம் உடையணும். சிந்தையை காத்துக்கொள்ளுங்க. உங்க சிந்தனை நீங்க என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையில நிர்மூலமாக்க வேண்டிய அரண்கள், ஒன்று வாக்குவாதம், சண்டைகள், இரண்டாவது தற்பெருமை, மூணாவது பகை, விரோதங்களை எழுப்பும், நாலாவது சிந்தை. சிந்தனை மண்டலத்தை நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இந்த 4 காரியமும் உடஞ்சிருச்சுன்னா ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடவே படாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதனால எழுப்பி நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மனதோடு கூட தேவனே உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் செபிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம எதெல்லாம் நம்ம